1.25 யூபிவிசி பெண்டுக்கு பைப்பு கட் பண்ணுறதுக்கு எப்படின்னு பார்ப்போம். பைப்பு கட் பண்ணும்போது மிஷினில் இந்த மாதிரி மெக்கானிக்கல் ஸ்டாப்பர் ஒன்று ரெடி பண்ணிக்கணும். இந்த ஸ்டாப்பர் வந்து லென்த் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஸ்லாட்டு இந்த ஒரு ஸ்க்ரூ லூஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா ஸ்டாப்பரு டோட்டலாக முன்ன பின்ன போகும். இது அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இது வந்து 1.25 பைப்புக்கு முன்ன தள்ளணும். இதுவே 2 இன்ச்சு 3 இன்ச்சு பைப்புங்கும் போது இந்த ஸ்க்ரூங்களை மாற்றி போட்டோம்னா இந்த ஸ்டாப்பரை பின்னாடி தள்ளிக்கலாம். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸ், எப்படினாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டாப்பர் பார்த்தோம்னா 2.5 இன்ச்சு பெண்டு வரைக்கும் கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்டாப்பர். ஒரு பக்கம் கட்டையை அடிச்சுக்கிட்டு பெண்டில் போட்டு அதிலேருந்து மணல் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது தட்டிக்கிட்டே இருந்தோம்னா மணல் அப்படியே நல்லா டைட்டாக மாறும். எவ்வளோ க்ளோஸாக எவ்வளோ டைட்டாக தட்டுறோமோ அந்தளவுக்கு வந்து பெண்டு நமக்கு ஃபினிஷிங் நல்லா வரும். மண்ணை கொட்டினதுக்கப்புறம் பைப்பை எடுத்து வச்சு ஈக்குவலாக ஹீட் பண்ணிகிட்டே இருக்கணும். தள்ளி ஹீட் பண்ணணும். அதே மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு மாற்றி போட்டும் ஹீட் பண்ணணும். நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னோம்னா ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஹீட் பண்ணதுக்கப்புறமேட்டு பைப்பு எடுத்தோம்னா இது மாதிரி வளையும். இது மாதிரி வளைஞ்சிருச்சு அப்படின்னா பைப்பு வந்து சூடானது வந்து பெண்டுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். நிறைய ஹீட் பண்ணோம் அப்படின்னோம்னா பைப்பு கிழிஞ்சு போயிடும். அது ஹீட் ஆகும்போதே கண்டுபிடிச்சிடலாம் எந்த அளவுக்கு இருக்குது எந்த அளவுக்கு போதும் அப்படிங்கிறது ஹீட் ஆகும்போதே கண்டுபிடிச்சிடலாம். ஹீட் ஆனதுக்கப்புறமா நைலான் டை உழைச்சி தண்ணிக்குள்ளே வச்சுட்டு ஒரு கொஞ்ச நேரம் டையை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா பெண்டு நமக்கு கரெக்டாக வந்துடும்.